இந்த கோஸ் பொரியலுக்கு இந்த கோஸை திருவி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்களேன். இது காமிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்தேன். சூப்பராக இருக்கும்பா. இந்த சிப்ஸு சீவுறோம்ல, வாழைக்காய் சிப்ஸு சீவுறோம்ல, இதில் வந்து சீவிடணும். அப்படியே நல்லா கட்டியாக கோஸ் எடுத்துக்கிட்டு இதில் நல்லா துருவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த வடியில் போட்டுட்டிங்கன்னா நல்லா வடிஞ்சிடும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். செவந்துருச்சு பாருங்கள். கடுகு பொரியுது. இப்போ நம்ம இந்த கோஸ் அள்ளி வச்சு வேக வைக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தண்ணியே போதும், அதிலே வெந்துக்கணும். இதில் உப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே சிம்மில் போட்டுருவோம். நல்லா வெந்துடும். கடைசியாக பார்க்கணும். இது பாருங்கள், அந்த கோஸ் பொருள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு செகண்டு தேங்காய் பால் திருவிட்டு இருந்தது, அது அங்கேயே தான் இருக்கேன். தேங்காய் பால் புழிஞ்சிட்டே இருக்கேன், அடி பிடிச்சிருச்சு. சரின்னு உடனே பாத்திரத்தில் மாற்றி தேங்காய் பூ போட்டு பச்சை மிளகாய் தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதை போட்டு இறக்கிட்டேன். கோஸ் பொரியல் கொஞ்சம் தீஞ்ச வாசனையோடு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். இது என்னென்னப்பா, அந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இதுக்கு வந்து முளை கட்டின பச்சை பயிறு நான் வச்சுருந்தேன் வீட்டில். அதை போட்டு இந்த காலிஃப்ளவர் குருமா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பச்சை பயிறு குருமா. நம்ம இந்த சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி வந்து சாதத்துக்கும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சூப்பராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முளை கட்டி வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணிட்டீங்கன்னா வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணலாம். இல்லைன்னா வெறுமனே அந்த பயிர் மட்டுமே போட்டு கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் பால் புழிஞ்சு ஊற்றணும்ப்பா. இதுக்கு தேங்காவும் அரைச்சி ஊற்றலாம். இது ரொம்ப மொத்த தேங்காவாக இருந்ததா, அது வேறு திப்பி எல்லாம் போட்டுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புழிஞ்சு பாலாக ஊற்றிட்டேன். சூப்பரான பச்சை பயிறு காலிஃப்ளவர் குருமா, கோஸ் பொரியல். சாதம் வெந்துட்டுருக்கு. இனிமேல் தான் வடிக்கணும். இதான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. வாழ்க வளமுடன்.